வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது தென்னரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய 2 புயல்கள் வட அரைக்கோள காற்றை ஈர்க்கிறது. இதில் கிழக்கு காற்று இலங்கையில் மட்டும் தொட்டு செல்ல இருக்கிறது வரக்கூடிய நாட்களிலே. ஆனால் வடதுருவ குளிரலை, வட இந்திய குளிரலை தமிழ்நாடு ஊடாக பயணிக்க இருக்கிறது. இதில் தமிழ்நாட்டுக்கு வடக்கே ஆந்திர பிரதேசம், ஒடிசா கரையோரம் நீடிக்கக்கூடிய உயரடுத்த காற்றை, குளிர்காற்றை மேலிருந்து கீழே தமிழ்நாட்டின் நிலப்பகுதி மீது இறக்குகிறது. கடலோரம் தொட்டு உள்ளே வரை இந்த குளிர்காற்று பயணிக்கிறது. இது பகலிலே சற்று வேகம் எடுக்கும் என்று தெரிகிறது 2 நாட்களுக்கு. ஆக வரக்கூடிய, அதாவது இன்றைக்கு 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, நாளை 10ஆம் தேதி, 11ஆம் தேதி 3 நாளும் உள் மாவட்டங்களிலே கிழக்கு திசையிலிருந்து காற்று சற்று வேகமாக வரும். அதாவது தெற்கு ஆந்திர பகுதியிலிருந்து கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக கர்நாடகாவின் தெற்கு பகுதிக்கு கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும். இன்றைக்கு அச்சப்படும்படியான காற்று அல்ல, புரிதலுக்காக. அதாவது தரையிலேயே காற்று இருக்கும். இதனால கடலிலே கண்டிப்பாக குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவிலே காற்று இருக்கும் என்பதை புரிதலுக்காக. அதே போல தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட கடலோர பகுதிகளில் தொடங்கி மேற்கு மாவட்டங்களில் கணவாய் பகுதிகளை நோக்கி, கணவாய் தாண்டி காற்று காணப்படும். பாலக்காட்டிலையும் புனலூர்லையும் அந்த பக்கம் நாகர்கோவில்லையும். இந்த கிழக்கு காற்று அரபிக்கடல் போய் இறங்கும் இடத்துல அதிகாலையில், அரபிக்கடலில் அதிகாலையில் கொஞ்ச நேரம், ஓரிரு மணி நேரம், அதாவது கொல்லம் மற்றும் கொச்சியை ஒட்டிய கடற்பகுதி மற்றும் கோழிக்கோட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய உடுப்பி, மங்களூருக்கு இடைப்பட்ட கடற்பகுதியில் கொஞ்சம் காற்று அதிகாலை நேரத்தில் இருக்கும். அச்சுறுத்தும் காற்று தான் அது, பெரிய காற்று அல்ல. கிழக்கு திசையிலிருந்து பகலிலே வங்கக்கடலோரம் ஏறும் காற்று மதியம் மாலையில் மேற்கு மாவட்டங்கள்லையும், அரபிக்கடலோரம் அதிகாலையில் நள்ளிரவுக்கு பிறகு இறங்கும் என்பதை தான் இதை புரிதலுக்காக அறிவிக்கிறேன். இதே போல தென் மாவட்டங்கள் வழியாக, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை வழியாகவும், மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாகவும் 2 நாட்களுக்கு வலுவான காற்று இருக்கும். இந்த காற்று சற்று வலுவாக 50-55 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கலாம். ஆனால் இது விட்டு விட்டு வீசும் காற்று தான். எந்த நேரமும் 55 இருக்காது. சில நேரம் 35, சில நேரம் 45, ஏதேனும் ஒரு முறை 45லேருந்து 55, பெரும்பாலும் 35-45 கிலோமீட்டர் வேகத்தில் விட்டு விட்டு அவ்வப்பொழுது இருக்கும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில். இது மீனவர்களுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் தடை விதிக்கும் அளவு தான் இருக்கு. ஆனால் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமும் தடை விதித்திருப்பார்கள். எச்சரிக்கையுடன் மீன்பிடிக்க வேண்டும். இன்றைக்கும் நாளைக்கும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதியில், தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்து நடத்தக்கூடிய வெசலுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்றாலும் விட்டு விட்டு வீசும் காற்று குமரிக்கடலோட கிழக்கு பகுதி, மன்னார் வளைகுடாவை ஒட்டிய பகுதியிலையும் மன்னார் வளைகுடாவையும் சற்று வலுவான காற்று இருக்கும் என்பதனால குமரிமுனையை ஒட்டி சற்று மேற்கு புறமாக வைத்து மாலத்தீவிற்கு பயணம் மேற்கொள்வது நல்லது. அதே போல குமரிமுனையை ஒட்டியே மேற்கு நோக்கி லட்சத்தீவு பகுதி நோக்கி பயணம் மேற்கொள்வது நல்லது. ஆக கிழக்கு திசை கொழும்பு பக்கம் போனால் மட்டும், போக முற்படும் பொழுது மட்டும்தான் விட்டு விட்டு வீசு காற்று இருக்கும். அது அச்சுறுத்தலை மட்டும் கொடுக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கூடுதல் அச்சுறுத்தலை கொடுக்கும். அடுத்தபடியாக இந்த காற்று அச்சுறுத்தல் என்பது 2 நாளைக்கு தான். அடுத்தது 21ஆம் தேதியிலிருந்து மீண்டும் கிழக்கு காற்று வர இருக்கிற காரணத்தில் கொண்ட காற்றோட வேகம் தமிழ்நாட்டின் கரையோரத்தில், குறிப்பாக மன்னார் வளைகுடா, பாக்ஜல சித்தி, குமரிக்கடல் பகுதியில் 21ஆம் தேதியிலிருந்து அடுத்த காற்று கொஞ்சம் கூடும். 19-20லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கும். 21-22லேருந்து மீண்டும் காற்று அச்சுறுத்தல் இருக்கும். ஆக இன்றைக்கு நாளைக்கு, அதாவது 9-10 தேதிக்கு அப்புறம் 11லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாட்களுக்கு அச்சுறுத்தல் இருக்காது. நீங்கள் கவலையின்றி கடல் தொழில் செய்யலாம். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. ஏற்கனவே மழை வாய்ப்பு நாட்களை அறிவித்திருந்தோம். 11, 12, 13, 21, 22, 23, அதே போல் மார்ச் 1, 2, 3 இந்த தேதி இலங்கையை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2, 22,
12, 22 மார்ச் 2. இலங்கையை பொறுத்த வரைக்கும் 11 மற்றும் 21 மார்ச் 1 என்று அறிவித்திருக்கிறோம். இந்த நாட்களிலே வரக்கூடிய 11, 12, 13 பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை இலங்கைக்கு வாய்ப்பு இருக்கிறது. காற்று சுழற்சியை கட்டுப்படுத்தி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சுமத்ரா அருகே நிலைபெற செய்திருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் கிழக்கு காற்றை ஏற்றும் வகையில் 11, 12, 13 தேதிகளிலே வானிலை அமையும் என்பதனால தூறல் மழை பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. நனைக்கும் மழை ஆங்காங்கே இருக்கலாம். ஆக 11, 12, 13 அது அறுவடைக்கு இடையூறு கொடுப்பது தான் பாதிக்கும் மழை இல்லை. ஆனால் 22, 23, 24 தேதி இலங்கைக்கு மழை வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது. மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு 21, 22, 23 தேதி. அதனை நாம் அறுவடை விவசாயிகள் கவனத்தில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும். இலங்கையில் 22, 21, 22, 23 அதுக்கடுத்தது மார்ச் 1, 2, 3 4 மார்ச் 2, 3 தமிழ்நாட்டுக்கு, இலங்கைக்கு 1, 2, 3 ஆக அந்த தேதிகள்லையும் மழை வாய்ப்பு இருக்குது. இப்படி மார்ச் 10 தேதி 15 தேதிக்கு மேலே மழை வாய்ப்பு கூடுதலாகும். வெயிலும் இருக்கும். வளிமண்டலம் சாதகமாக அமைந்து காற்று சுழற்சிகளை எடுத்து வரும் கொண்டு வரும் மழை பொழிவிற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும். மார்ச் 21க்கு பிறகு கண்டிப்பாக சூரியன் குத்துக்கதிர் வந்த பிறகு கண்டிப்பாக எல்லாம் மாறும். மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும். வெயில் மட்டுமே இருக்காது. மாதத்திற்கு ஒரு மழை, அதாவது ஒரு சுற்று வலுவான மழை. பிற நாட்கள்லாம் தூறல் சாரல் சில சுற்றுகள் இருக்கலாம். 10 நாட்களுக்கு ஒரு முறை தூறல் சாரல் இருக்கலாம். ஆனால் அதில் ஒன்று தான் வலுப்பெறும் என்று சொல்லியிருக்கிறோம். ஏப்ரலில், மார்ச் இறுதியில் ஒன்று இருக்குது, ஏப்ரலில் உறுதியாக இருக்குது. ஏப்ரலில் ஒரு சிஸ்டம் 3 நாள் மழை தரும். பாக்கி 27 நாள் மயில் தான். 27 நாளில் ஒரு தலா 2 நாள் ஒரு நாள் மேகமூட்டம் தூறல்லாம் இருக்குது ஏப்ரலில். ஆனால் மேலும் இதே போல தான் 10 நாட்களுக்கு ஒரு முறை தூறல் சாரல் வரும். பிற நாளில் வெயில். அதில் ஒரு சிஸ்டம் வலுவாக இருக்கும், மிக கனமழை பிடிப்பை தரும். 2 சிஸ்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஆகவே ஏப்ரலில் ஒரு வலுவான நிகழ்வு மழை, மேயில் ஒரு வலுவான நிகழ்வு மழை. அந்த நிகழ்வு இலங்கையை மத்திய இலங்கையா வட இலங்கையா, இலங்கையை தொடாமலே வடக்கு போகுமா, இவை ஆய்வில் இருக்கிறது. புரியுதுங்களா? ஏதேனும் ஒரு நிகழ்வாது இலங்கைக்கு மழை தரும். ஆகவே இலங்கைக்கு சாதக அமைப்பை ஏற்படுத்துமா, இலங்கைக்கு மழை தருமா என்பதில் ஆய்வில் இருக்கிறது கோடை மழை. ஆனால் ஒரு சிஸ்டமாவது கோடை மழை தரும். ஆனால் பல்வேறு காற்று சுழற்சிகள் இருக்கிறது. கண்டிப்பாக கோடையில் மழை தரும். மார்ச், ஏப்ரல், மே. இந்த பிப்ரவரி 20 நாளையே உங்களுக்கு தெரிஞ்சு இந்த 11ஆம் தேதி 12ஆம் தேதியே தூறல் விழும். அப்போவே உங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ 22, 23 மழை பெய்யும். அன்றைக்கு ஒரு நம்பிக்கை வரும், கோடை மழை குறித்த நம்பிக்கை. ஆக தொடர்ந்து ஆய்வறி கூட இணைந்திருங்கள். மழைப்பொழிவு குறித்த வானிலை தகவலை அறிந்து விவசாயம், அறுவடை போன்றவற்றை எல்லா அறுவடை உள்ளிட்ட விவசாய பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.